வணக்கம் மிதுன ராசிக்காரர்களே. அடுத்த 100 நாட்களில் கிரக நிலைகள் உங்களை மன்னராக்கப் போகின்றன. அதிர்ஷ்டம் பாய்கிறது, பணம் பெருகுகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யோகங்கள் அடிக்கப் போகிறது. இனி நீங்கள்தான் புதிய கோடீஸ்வரர். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் என்பது புத்திசாலித்தனத்திற்கும் பேச்சு திறமைக்கும் உருவகமாக இருக்கிறார்கள். இவர்கள் இரட்டை முகம் கொண்டவர்கள் என்று சிலர் சொல்லுவது தவறல்ல. ஆனால் அது தந்திரமல்ல, பல்வேறு சூழல்களுக்கு தங்களை உடனே மாற்றிக்கொள்ளும் திறன் என்பதற்கான அடையாளம். அவர்கள் மனம் காற்றைப் போல இயங்கும். ஒரு நொடி சிந்தனை, அடுத்த நொடி தீர்வு. அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விதமான காந்தம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடன் பேசியாலே மனம் ஒளிரும், சிந்தனை திறக்கும். அவர்கள் பிறரை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள். நண்பர்கள், பணியாளர்கள் அல்லது குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் அவர்களை சுற்றி நேர்மறை அதிர்வை உணர்வார்கள். அவர்கள் மூளை வீரர்கள். உழைப்பால் அல்ல, அறிவால் வெற்றி பெறுவார்கள். சூரியன், புதன் ஆகிய இரண்டும் இவர்களின் சிந்தனையில் ஒளி சேர்க்கும் கிரகங்கள் என்பதால் அவர்கள் எப்போதும் புத்தாக்கம், தொடர்பு, தகவல் பரிமாற்றத்தில் முன்னணியில் இருப்பார்கள். அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் சுழற்சிகளாக வரும். ஒரு காலத்தில் சோதனை, அடுத்த காலத்தில் அபார வளர்ச்சி. ஆனால் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை உயர்வுக்கு தயாராக மாற்றும். இந்த 2025 முதல் 2032 வரை இவர்களின் அதிர்ஷ்ட பருவம் மிக வலுவாக உருவாகும். குரு இவர்களின் 10 மற்றும் 11வது தானங்களை வலுப்படுத்துவதால் தொழில் வளர்ச்சி, பணவரவு, சமூக செல்வாக்கு ஆகியவை அபார அளவில் உயரும். இந்த 2027க்கு பிறகு பலருக்கு புது தொழில் தொடக்கம், 2029க்கு பிறகு வீடு வாங்கும் யோகம், 2031க்கு பிறகு பெரும் ராஜயோகம் ஆகியவை நிகழும். அவர்களின் ஜாதகத்தில் சனி மற்றும் புதன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து செல்வம் சேர்ப்பார்கள் அல்லது ஆன்லைன் மீடியா, வணிகம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பெயர் எடுப்பார்கள். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம் பிறவியிலேயே இருக்கும். அவர்கள் பணத்தை உழைப்பால் மட்டும் சம்பாதிக்க மாட்டார்கள், அறிவால், நுண்ணறிவால், யோசனை சக்தியால் சம்பாதிப்பார்கள். அவர்களுக்கு குரு சனி இணைப்பு ஒரு வலிமையான செல்வ யோகம். சனி காட்டுப்பாட்டையும் திட்டமிடலையும் அளிக்கும், குரு அதற்கு பலனை அளிக்கும். இந்த இரண்டும் இணைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பணவெடிப்பு ஏற்படும். அவர்கள் பங்கு முதலீடு, டிஜிட்டல் வருமானம், வணிக மேலாண்மை மற்றும் சொத்து முதலீடு போன்ற துறைகளில் பெரிய வளர்ச்சி காண்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் சிந்தனை வெளியே பணம் ஈட்டுவோர். அவர்கள் ஒரே யோசனைக்காக ஆண்டுகளாக உழைப்பார்கள். ஆனால் அந்த யோசனை வெற்றி பெற்றால் கோடிகள் வருமானம் தரும். அதனால் இவர்களை மனதின் கோடீஸ்வரர்கள் என்று கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களின் தொழில்துறை எப்போதும் தொடர்பு, தகவல், அறிவியல், பேச்சு, விற்பனை மற்றும் கலை சார்ந்ததாக இருக்கும். அவர்கள் வழக்கறிஞர், ஆசிரியர், ஊடகவியலாளர், எழுத்தாளர், நடிகர், பேச்சாளர், மார்க்கெட்டிங் நிபுணர் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர் ஆகிய துறைகளில் பிரகாசிப்பார்கள். அவர்களின் மூளை எப்போதும் புதிதாக சிந்திக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதில் புதுமை சேர்ப்பார்கள். அதுவே இவர்களின் வெற்றியின் இரகசியம். சிலர் பல தொழில்களில் ஒரே நேரத்தில் திறமையை காட்டுவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் ஒரு துறையில் மட்டுப்பட மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிப்பார்கள். அதே போலதான் இவர்களின் தொழில் உலகளாவிய அளவில் பரவ வாய்ப்புகளும் உண்டு. அவர்களின் பெயர் பிரபலமாகும். சிலர் பெரிய நிறுவனங்களின் தலைமை பதவியில் அமர்வார்கள். அவர்களின் மூளைதான் அவர்களின் தங்க சாவி. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் காதலில் மிக வெளிப்படையாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் உணர்வுகளை மறைக்க மாட்டார்கள். பேசுவார்கள், பகிர்வார்கள், பரிமாறுவார்கள். அவர்களின் காதல் அறிவால் தொடங்கும். அவர்களுக்கு ஒரு நபர் பிடித்துவிட்டால் முதலில் அவர்களுடன் பேசுவார்கள். அவர்களின் மனதை புரிந்து கொள்வார்கள். பின்னர் இதயத்தை திறப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களை மனதாலும் அறிவாலும் புரிந்து கொள்ளக்கூடியவர் என்றால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்களின் குடும்ப வாழ்க்கை சிரிப்பு, கலந்துரையாடல், கற்றல் மற்றும் வளர்ச்சியால் நிறைந்திருக்கும். அவர்கள் குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அவர்களின் பிள்ளைகள் அறிவாளிகளாக, பேச்சாற்றலுடன், கலைநய மிக்கவர்களாக வளர்வார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகம் பொதுவாக புதன், சுக்கிரன், குரு இணைப்பில் உருவாகும். புதன் அறிவு தரும், சுக்கிரன் மகிழ்ச்சி தரும், குரு செல்வம் தரும். இந்த மூன்றும் இணைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ச்சி தவிர்க்க முடியாது. அவர்கள் தங்கள் துறையில் தலைவராக மாறுவார்கள். அவர்களின் பேச்சு சக்தி கூட்டத்தை கவரும். அவர்களின் முடிவுகள் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர்களுக்கு மிக வலிமையான சமூக மதிப்பு மற்றும் புகழ் கிடைக்கும். அவர்களின் பெயர் ஒரு பிராண்டாக மாறும். அவர்கள் மனதின் ராஜாவாக உயர்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் புத்திசாலித்தலைகள், ஆனால் உள்ளே மிகவும் உணர்ச்சிவாதிகள். அவர்கள் மனதில் எப்போதும் சிந்தனையின் ஓட்டம் இருக்கும். அதனால் அவர்களுக்கு தியானம், இயற்கை, நடை, இசை அல்லது எழுதுதல் போன்றவை சிறந்த அமைதி தரும்.
2040க்கு பிறகு இவர்களின் மனம் ஆன்மீக திசையில் நகரும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதியின் பொருளை உணர்வார்கள். அவர்கள் தங்கள் அனுபவத்தை பிறருடன் பகிர்ந்து வழிகாட்டி அல்லது மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக மாறுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் ஆன்மாவை சந்தித்து விடுவார்கள். அதுதான் அவர்களின் உண்மையான ராஜயோகம். மேலும் அவர்கள் நிற்க மாட்டார்கள், நிலை கொள்ள மாட்டார்கள், ஆனால் வளர்ச்சியை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் சிந்தனையால் உலகத்தை நகர்த்துவார்கள். அவர்கள் வீழ்ந்தாலும் எழுவார்கள், இழந்தாலும் உருவாக்குவார்கள். மிதுனம் என்றால் சிந்தனை, சாமர்த்தியம், சமநிலை, செல்வம், சிரிப்பு மற்றும் சுதந்திரம். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிக வலிமையானது. இவர்களின் ஜாதகத்தில் புதன் மற்றும் குரு இணைந்திருந்தால் அவர்கள் பிற நாட்டில் புகழ், பணம், கல்வி மற்றும் தொழில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் பிறந்த இடத்தில் வளர்ந்தாலும் அவர்களின் விதி உலகளாவிய அளவில் திறக்கும். மிதுன ராசிக்காரர்கள் மொழிகளிலும் கலாச்சாரங்களிலும் மிக விரைவாக ஒன்றிணைந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் வெளிநாட்டில் செட்டிலாக மிக எளிதாக முடியும். இவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை, கல்வி அல்லது வணிக வாய்ப்புகள் பெருகும். அவர்கள் பயணங்களில் மட்டுமல்ல, மனதிலும் எல்லைகளை தாண்டுவார்கள். சிலர் சர்வதேச நிறுவனங்களில் முக்கிய பதவியில் இருப்பார்கள். சிலர் வெளிநாட்டு பங்குதாரருடன் வணிக இணைப்பு செய்து பெரும் வருமானம் ஈட்டுவார்கள். குறிப்பாக புதன், சனி, குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் வீடு வாங்கி அங்குள்ள குடியுரிமையும் பெறலாம். அவர்களின் பெயர், சாதனை, செல்வம் எல்லாம் ஒரு உலகளாவிய உயரத்தை அடையும். அதேபோல மிதுன ராசிக்காரர்கள் பிறருக்காக வேலை செய்வதை விட தங்களுக்காக வேலை செய்வதை விரும்புவார்கள். அவர்கள் தங்கள் சிந்தனை மூலம் புதிய தொழில் தொடங்குவார்கள். அவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு யோசனையிலும் புத்தாக்கம், அறிவு மற்றும் பாசம் இருக்கும். அவர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா, கல்வி, டெக்னாலஜி, கலை அல்லது ஆன்லைன் பிசினஸ் போன்ற துறைகளில் சிறப்பாக திகழ்வார்கள். சிலர் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய வெற்றி காண்பார்கள். அவர்களின் பேச்சு, முகபாவம் அல்லது எழுத்துத்திறன் அவர்களை பிரபலமாக்கும். அதே போலதான் இவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் மாஸ்டர் கிளாஸ் யோகம் உருவாகும். அந்த நேரங்களில் அவர்கள் தொடங்கும் சிறிய முயற்சி கூட பெரிய நிறுவனமாக மாறும். அவர்கள் ஒரு விதமான மீடியா மைண்ட் உடையவர்கள். அதனால் அவர்கள் ப்ரமோஷன், விளம்பரம் மற்றும் பொதுமக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் மிகுந்த வளர்ச்சி அடைவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2035க்கு பிறகு பணவளம் பெரிதாக அதிகரிக்கும். சனி அவர்களின் 10ஆம் வீட்டை வலுப்படுத்துவதால் கடின உழைப்புக்கு பெரிய பலன் கிடைக்கும். குரு அவர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வருமான வாய்ப்பை தருவான். அந்த பருவத்தில் அவர்கள் சேர்த்த செல்வம் தலைமுறைகளை நிலைநிறுத்தும் அளவுக்கு இருக்கும். அவர்கள் பல சொத்துக்களை வாங்குவார்கள். வீடுகள், நிலம், வாகனங்கள், கார் வாங்கும் யோகம் உச்சத்தில் இருக்கும். வீடு வாங்கும் யோகம் இடையில் நிகழும். அவர்களின் வாழ்க்கை அந்த ஆண்டுகளில் மாற்றமடையும். ஒரு சாதாரண நபராக இருந்தவர் ராஜபட்ச வாழ்க்கையை அடைவார்கள். அவர்களின் வீடு தங்க நிற அதிர்ஷ்டத்தை போல் பிரகாசிக்கும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு கற்றலாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் மனதில் எதற்காக வந்தேன் என்ற கேள்விக்கு பதில் தேடத் தொடங்குவார்கள். அந்த பருவத்தில் அவர்களின் உள்ளம் வெளிச்சமடையும். அவர்கள் தியானம், ஜோதிடம், மந்திரம், யோகா அல்லது ஆன்மீக ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள். அவர்களின் பேச்சு ஆன்மீக சக்தி நிறைந்ததாக மாறும். பலர் அவர்களை ஆலோசகர், முன்னோடி அல்லது ஆசிரியர் என மதிப்பார்கள். அவர்கள் சொல்வது வழிகாட்டுதலாக மாறும். அவர்களின் அனுபவம் பிறருக்கு வழிகாட்டும் ஒளியாகும். அதே போல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு புதிய பரிணாம நிலையை அடைவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற வெற்றிகளையும் தோல்விகளையும் சமநிலையுடன் பார்க்க தெரிந்திருப்பார்கள். அவர்கள் வெளியில் செல்வந்தர், உள்ளே அமைதியுடன் ஆன்மீகர். அந்த காலத்தில் அவர்கள் அரசியல், சமூக நலத்திட்டங்கள், கல்வி அல்லது வழிகாட்டுதல் துறைகளில் புகழ் பெறுவார்கள். அவர்களின் பெயர் ஒரு நிறுவனமாக மாறும். அவர்களின் குரல் ஒரு சமூக இயக்கத்தை உருவாக்கும். இவர்கள் புராணத்தில் புதன், பிரம்மா இணைப்பு போன்றவர்கள். அவர்கள் சிந்தித்து உருவாக்குவார்கள், உருவாக்கி வழிகாட்டுவார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். குறிப்பாக அவர்கள் பிறந்தது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் வாழ்வது அதிசயமாக இருக்கும். அவர்கள் வாழும் ஒவ்வொரு தருணமும் ஒரு புதுமையை உருவாக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை. அவர்கள் ஒவ்வொரு வீழ்ச்சிகளையும் ஒரு புதிய உயரமாக மாற்றுவார்கள். அவர்களின் விதி புத்தகத்தில் எழுதியிருப்பது ஒரே வரி: சிந்தியுங்கள், வெற்றியுவீர்கள். அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் காதலை ஒரு விளையாட்டாக அல்ல, ஒரு உணர்ச்சி அனுபவமாக பார்க்கிறார்கள். அவர்கள் எப்போதும் தங்களுடன் சிந்தனையில் இணையும் ஒருவரை தேடுவார்கள். பேசும்போது மனம் இணைந்து போகும், சிரிக்கும் போது உயிர் குதிக்கும். அவர்கள் மனதில் நிற்கும் ஒருவரை தேர்வு செய்தால் அவர்களுக்காக அவர்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்கள் காதல் மிக ஆழமானது, ஆனால் அதில் புத்திசாலித்தனமும் இருக்கும். அதுதான் மிதுன ராசியின் தனித்தன்மை. அவர்களின் அன்பு பேச்சில் மலரும், சிந்தனையில் வளர்கிறது. அவர்கள் காதலிடம் கனிவும் கவர்ச்சியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு மிதுன ராசிக்காரரை காதலிப்பது என்பது ஒரு மனப்பயணம். அது சிரிப்பு, கலை, சிந்தனை மற்றும் ரகசியம் நிறைந்த பாதை.
அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்தில் நண்பன் போல் நடக்கும் வாழ்க்கை துணையை விரும்புவார்கள். அவர்கள் மனைவியோ கணவரோ அவர்களுடன் பேசக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர், கனவு காணக்கூடியவராக வேண்டும். அவர்கள் மனதில் சலிப்பு வந்தால் உறவில் சிக்கல் வரும். ஆனால் அவர்களின் துணை அவர்களை புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்தினால் அந்த உறவு வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் வலிமை பெறும். திருமணத்திற்கு சிறந்த காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 27 முதல் 33 வயது வரை. அந்த பருவத்தில் புதன் மற்றும் குரு இணையும் போது மனமும் பொருளும் இணையும் ஜோடி கிடைக்கும். அவர்களின் திருமணம் பெரும்பாலும் மன உறவு ஆக இருக்கும். அது காதலிலும் நட்பிலும் கலந்த மிக அரிய உறவு. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களின் வீடு ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை. அது சிரிப்பு, பேச்சு, இசை, புத்தகம், குழந்தைகளின் குரல் ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும். அவர்கள் வீட்டை சிந்தனை மையமாக மாற்றுவார்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் குழந்தைகளை மிக அறிவுடனும் பாசத்துடனும் வளர்ப்பார்கள். அவர்கள் குழந்தைகளின் கனவுகளை தடுக்காமல் அவற்றை வளர்க்க முயல்வார்கள். அதனால் இவர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் திறமையாளர்கள், மீடியா, கலை, தொழில்நுட்பம் அல்லது விஞ்ஞானம் போன்ற துறைகளில் பிரபலம் ஆவார்கள். மிதுன ராசிக்காரர்களின் குழந்தைகள் அறிவின் விதைகள் என்று கூட கூறலாம். அவர்கள் சிறு வயதிலேயே பல திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் பேசுவதில், வரைவதில், எழுதுவதில், ஆராய்வதில் சிறந்து விளங்குவார்கள். குரு நல்ல நிலையில் இருந்தால் குழந்தைகள் வெளிநாட்டில் கல்வி பெற்று பெரும் சாதனையாளர்களாக மாறுவார்கள். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் கலை, இசை அல்லது சினிமா துறையில் பிரபலமாவார்கள். புதன் பலமாக இருந்தால் அவர்கள் கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உச்சம் அடைவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களை கட்டுப்படுத்த மாட்டார்கள், வழிகாட்டுவார்கள். அதனால் அவர்களின் குடும்பம் மன அமைதிகளையும் வளர்ச்சியும் இணைந்த அரிய இடமாக இருக்கும். 2032-2040 இடையில் கடும் அதிர்ஷ்ட காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். அந்த நேரத்தில் குரு அவர்கள் 2ஆம், 4ஆம் அல்லது 11ஆம் வீட்டை நோக்கி இருப்பதால் குடும்பத்தில் செல்வம் பெருகும். அவர்கள் வீடு, நிலம், வாகனம், தங்கம் ஆகியவற்றை பெருமளவில் சேர்த்து கொள்வார்கள். அவர்களின் குடும்பம் நிதி ரீதியாக சுயமாகும். அவர்கள் நாம் முடித்தோம் என்று பெருமையுடன் சொல்லக்கூடிய நிலை அடைவார்கள். அந்த பருவம் அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் பருவமாக இருக்கும். அவர்கள் கட்டும் வீடு வெள்ளை மற்றும் பச்சை நிற இணைப்பில் இருந்தால் சந்திரனும் புதனும் மகிழ்ச்சி அடைந்து செல்வம் தொடர்ச்சியாக பெருகும் என ஜோதிடம் கூறுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள். அவர்களின் மனம் நிற்காத கடிகாரம் போல. ஆனால் அவர்கள் தியானம், இசை, எழுதுதல் போன்ற வழிகளில் மன அமைதியை அடைய முடியும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு மிகுந்த தியான உணர்வு பெறுவார்கள். அது அவர்களை உண்மையான ஆனந்த நிலையினை அடையச் செய்யும். அவர்களின் வாழ்க்கையில் இறுதி பருவம் சொத்துக்கள், புகழ், குடும்பம், அறிவு, ஆன்மீகம் ஆகிய அனைத்தும் சமனுடன் நடந்ததாக இருக்கும். மிதுனம் என்பது வெறும் ராசியல்ல, ஒரு உயிர் சிந்தனையின் சின்னம். அவர்கள் சிந்திப்பதும், அன்பு செலுத்துவதும், வெற்றி காண்பதும் அனைத்தும் புத்திசாலித்தனமும் பாசத்தும் கலந்த ஒரே அற்புத கலவை. அவர்கள் மனிதர்களின் மனதை வாசித்து உலகத்தை மாற்றும் திறன் உடையவர்கள். அவர்கள் வாழ்வது அறிவின் இசையில், அன்பின் தாளத்தில். அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை பெறும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாதவற்றை பேசி மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம், வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காது, மூக்கு, தொண்டை, பற்கள் விஷயங்களில் சிறிது கவனமாக இருப்பதும் நல்லது. மகான்கள் வழிபாடு வாழ்க்கைகளை மாற்றிக் கொடுக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பெற்று வீடு திரும்பக்கூடிய சூழல் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். ராஜயோகத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மன அழுத்தம் தீரும். யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் தனிப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல காலகட்டம். வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி பெறுவீர்கள். பலரும் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். வெற்றிகள் வந்து சேரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறுவீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் அனுகூலம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும். தைரியம் ஏற்படும். அரசு, உத்தியோகம், அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே வந்திருக்கும். இனி அது போன்ற இழுபறியான விஷயங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். வியாபாரம், தொழிலில் நல்ல லாபம் பெறுவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான யோகம் ஏற்படும்.
அது மட்டுமில்லாமல் மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும், வெற்றிகள் கைகூடும், நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமரும் வாய்ப்பு ஏற்படும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கல்கள் போன்றவை சரியாகும், தோள்பட்டை கழுத்து சுளுக்கு நரம்பு பாதிப்பு காது பிரச்சனை வண்டி வாகனங்களில் சிறிய விபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இளைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையில் பிரச்சனை, அக்கம் பக்கத்துடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. இந்த மாதத்தில் பெண்ணால் பெயர் கெடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும், உங்களுடைய துணைவியின் சொத்துக்கள் வந்து சேரும், பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம். நெஞ்சு மார்பு இடுப்பு வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெரிய பாதிப்புகள் நஷ்டம் எதுவும் ஏற்படாது. குரு செவ்வாய் இணைந்துள்ளதால் எந்த பதவிக்காக எந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். தெய்வ அனுகூலத்தால் அற்புதமான மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 75% நன்மைகளும் கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பேச்சு சிரிப்பு மற்றும் வெளிப்பாடு நிறைந்தவர்கள். அதனால் அவர்கள் மீடியா சினிமா பாடல் டிஜிட்டல் தளங்கள் அல்லது பத்திரிகை துறைகளில் மிகுந்த வளர்ச்சி காண்பார்கள். அவர்கள் சொல்வதற்கே சக்தி உண்டு. ஒரு சிறிய உரை கூட மக்கள் மனதில் நம்பிக்கை விதைக்கும் அளவுக்கு தாக்கம் தரும். இதுவே அவர்களை பிரபலங்களாக மாற்றும். புதன் உச்சத்தில் இருந்தால் அல்லது குரு அவரை பார்க்கும் பார்வை இருந்தால் அவர்கள் குரல் பிரபலமாக மாறுவார்கள். யூடியூப் தொலைக்காட்சி செய்தி அல்லது மேடை உரை எதிலும் அவர்கள் காந்த கவர்ச்சி காட்டுவார்கள். 2032 முதல் 2040 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு கலை புகழ் யோகம் வலுப்படும். அவர்கள் பெயர் மாநிலத்தையும் நாட்டையும் தாண்டி பரவலாம். பலர் இவர்களின் குரல் எழுத்து அல்லது கருத்துக்களை வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசியல் திறமை பிறவியிலேயே உண்டு. அவர்கள் மக்களிடம் பேச்சால் நம்பிக்கை ஊட்டுவார்கள், மனதால் இணைவார்கள், புத்திசாலித்தனத்தால் முடிவுகளை எடுப்பார்கள். அவர்கள் ஒருமுறை மக்களின் நம்பிக்கையை பெற்றால் அவர்கள் அரசியலில் குருவாக திகழ்வார்கள். சனி 10வது வீட்டில் வலிமையுடன் இருந்தால் அவர்கள் கட்சித் தலைவராக, அமைப்பு தலைவராக அல்லது அரசியல் ஆலோசகராக உயர்வார்கள். புதன் சூரியன் இணைந்திருந்தால் அரச பதவி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இதனால் காலம் இவர்களுக்கான அதிகார யோக காலம். அந்த நேரத்தில் அவர்கள் சமூகம், நிறுவனம் அல்லது அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருப்பார்கள். அவர்கள் எடுத்த முடிவுகள் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிப்பும் அளவிற்கு முக்கியமானவை ஆகும். மிதுன ராசிக்காரர்களின் குரு உச்சம் அடையும் முக்கிய ஆண்டுகள். குரு மேசத்தில் முயற்சிகள் வெற்றியாகும். குரு மிதுன ராசிக்கு உச்ச பார்வை தரும். குரு தனுசு அல்லது மீன ராசியில் வலிமையாக இருப்பதால் வாழ்வின் உச்சம். இந்த 3 காலங்களில் அவர்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் விதி மாற்றம் எனலாம். ஒரு வழக்கமான நபர் அப்போது புகழ், செல்வம், ஆனந்தம், மன அமைதி என அனைத்தையும் பெறுவார்கள். அந்த காலங்களில் அவர்களுக்கு பெரிய நிலம் வாங்கும் வாய்ப்பு, புதிய நிறுவனம் ஆரம்பிப்பு, மாநில அல்லது தேசிய அளவிலான மரியாதை போன்றவை நிகழும். குரு வலிமையாக இருந்தால் அவர்களின் முகத்தில் பிரகாசம், பேச்சில் வல்லமை, மனதில் தெய்வ நம்பிக்கை மலரும். அதே போலதான் மிதுன ராசிக்காரர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியே செல்வது அவர்களின் விதியை திறக்கும். அவர்களின் யோசனை, கண்டுபிடிப்பு அல்லது படைப்புகள் வெளிநாட்டு மக்களிடம் பாராட்டை பெறும். புதன் மற்றும் குரு இணைந்திருந்தால் அவர்களின் பெயர் வெளிநாட்டு ஊடகங்களில் வரும். அவர்கள் சர்வதேச மாநாடுகளில் பேச்சாளராக இருப்பார்கள். அவர்கள் உருவாக்கும் ஒரு யோசனை உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சதுர கிரக யோகம் மிக முக்கியம். சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் குரு பிளஸ் சனி நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்வில் எட்டும் அனைத்திலும் உச்சம் அடைவார்கள். இந்த யோகம் இவர்களுக்கு அறிவின் மூலம் ஆட்சி செய்யும் ராஜயோகம் தரும். அவர்கள் தங்கள் வார்த்தையால் ராஜபாட்டை அமைப்பவர்கள். அவர்களின் பெயர் மக்கள் நிலவில் என்றும் நிற்கும் முத்திரையாக மாறும். அவர்கள் ஒருமுறை உச்சநிலை அடைந்தால் அதை யாராலும் குலைக்க முடியாது. ஏனென்றால் அது அவர்களின் அறிவும் நம்பிக்கையும் நேர்மையும் சேர்ந்து கட்டிய ராஜ்யம். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை பேச்சிலிருந்து பேரரசு வரை என விரிவடையும். அவர்களின் அறிவு தெய்வம் அளித்த ஆயுதம். அவர்களின் வார்த்தைகள் விதி மாற்றும் மந்திரம். அவர்கள் வெற்றியை பெறுவதற்காக பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் வெற்றியை உருவாக்குவதற்காக பிறந்தவர்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் அறிவால் பணம் சம்பாதிப்பவர்கள். அவர்களுடைய கிரகம் புதன் என்பதால் அவர்கள் எந்த துறையிலும் நுழைந்தாலும் பேச்சு, நுண்ணறிவு, வணிக அறிவு மற்றும் பேச்சாற்றல் மூலமாக வெற்றியை பிடிப்பார்கள். அவர்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களாக அல்ல, அலுவலகத்தை இயக்குபவர்களாக மாறுவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சமூக ஊடகம், மார்க்கெட்டிங், வணிகம், சட்டம், கல்வி, ஊடகம், எழுத்து, யூடியூப், ஐடி, ஆன்லைன் வர்த்தகம்
அரசியல் ஆலோசனை போன்ற துறைகள் மிகுந்த யோகம் தரும். அவர்கள் நேரத்தை படித்து முடிவெடுப்பதில் வல்லவர்கள். அதுவே அவர்களுடைய உச்ச ரகசியம். புதன் அவர்களுக்கு வேகமான சிந்தனைகளையும் மாற்றத்தை ஏற்கும் மனதையும் கொடுத்துள்ளான். இதனால் அவர்கள் உலகம் எவ்வளவு மாறினாலும் அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இது அவர்களை வெற்றி பெறும் நித்திய வீரர்களாக மாற்றுகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யாரேதும் மிதுனராசிக்காரர்கள் வணிகம் தொடங்கினால் ஆன்லைன் கல்வி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், மீடியா புரொடக்ஷன், பிராண்ட் கன்சல்டிங், நிதி ஆலோசனை போன்ற துறைகள் புதன் குரு யோகம் மூலம் மிகுந்த வளர்ச்சி அடையும். அவர்கள் சிறிய தொடக்கம் ஒன்றை பெரும் பேரரசாக மாற்றுவார்கள். அவர்களின் பேசும் வார்த்தை வணிக ஒப்பந்தமாக மாறும். அவர்களின் எண்ணம் வர்த்தக தங்கமாக மாறும். அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் பல வழிகளில் வருமானம் பெறுவார்கள். அதுதான் அவர்களுடைய தனித்துவம். புதன் அவர்களுக்கு பகுத்தறிவும் வணிகத் திறனும் கொடுக்கிறான். அதனால் அவர்கள் ஒரே வேலைக்கு மட்டும் அடிமையாக இருப்பதில்லை. அவர்கள் பல வழிகளிலும் பணம் வர வைக்கும் யோகம் உடையவர்கள். அதேபோல் சனி உச்சத்தை அடைந்து முடிந்த பிறகு பல பகுதிகளிலிருந்து மிதுனராசிக்காரர்களுக்கு வீடு, நிலம், கார், அபார்ட்மெண்ட் வாங்கும் அதிர்ஷ்டத்தை அடைவார்கள். அது ஒரு கோடீஸ்வர நிலை மாற்ற யோகம். அவர்கள் சிலர் வெளிநாட்டில் குடியேறி செல்வந்தர்களாக மாறுவார்கள். சிலர் தாய்நாட்டிலேயே மிகப்பெரிய வணிக வளம் உருவாக்குவார்கள். அவர்கள் சம்பாதிக்கும் செல்வம் குடும்பத்தையும் பிற தலைமுறைகளையும் உயர்த்தும். வீடு, கார் வாங்கும் யோகம், நிலம், வேரூன்றி வாழும் வாழ்க்கை. மிதுனராசிக்காரர்கள் 35 வயதிற்கு பிறகு சொத்து யோகம் மிகவும் வலுப்படும். சனி நிலத்தை, குரு வீடுகளை, புதன் போக்குவரத்தையும் குறிக்கும். இந்த 3 கிரகங்கள் நன்றாக இணையும் காலம். புது வீடு வாங்கும், கார் மற்றும் அல்லது புதிய கார் வாங்குவீர்கள், நிலம் வாங்குவீர்கள். அலுவலகம் விரிவாக்கம் செய்யும் அதிர்ஷ்டம் பெறுவார்கள். அவர்கள் வாங்கும் சொத்துக்கள் நிலையான செல்வமாக மாறும். அவர்கள் அதனை விற்காமல் எதிர்காலத்தில் பெரும் வருமானத்தின் மூலமாக மாற்றுவார்கள். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.